சாதாரண நபர் இல்லைங்க இயேசு கிறிஸ்து. ஐக்கியத்தை போன வாரம் சொன்னேன், அவரோடு பழகி சமாதானமாயிரு, அப்பொழுது உனக்கு நன்மைகள் உண்டாகும். ஐக்கியம் தேவனோடு, தேவனுடைய வார்த்தையோடு ஐக்கியம் எங்க பலப்படுதோ அங்கே நன்மைகள் பெறுகிறத நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வாசிங்க யோபு 38:31. அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? தேவன் சொல்றாருங்க, இன்னைக்கு உங்க பிரச்சனை பெருசுன்னு நினைக்கிறீங்களே, கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்க, ஏராளமான நட்சத்திரங்களை வைத்திருக்கிறாராம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் எண்ண முடியுதா உங்களால? எண்ண முடியாத நட்சத்திரங்களா அவர் வானத்துல என்ன செய்திருக்காரு? இதெல்லாம் தொங்க விட்டுருக்க மாதிரி என்ன செஞ்சிருக்காரு? கட்டி தொங்க விட்டுருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா செயின் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கயிறுன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல காட் அப்படின்னு இருக்கு. காடுன்னா கயிறுன்னு அர்த்தம். நட்சத்திரங்களை இப்படி கயிறு கட்டி தொங்க விட்டு அதை ஒன்னோட ஒண்ணு இணைச்சி வைத்திருக்கிறாராம். இதை நீங்க செஞ்சிருவீங்களா? இதை செய்யணும்னா எவ்வளவு பெரிய வல்லமை வேண்டும். அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனோடு நீங்கள் ஐக்கியப்படுவீர்கள் என்றால் உங்க பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். வா வந்து ஐக்கியப்படியா, நான் வந்துட்டேன் வானத்தை விட்டுட்டு, உன்னால இந்த கல்யாணத்தை விட்டு வரப்பில்ல, இந்த வேலையை விட்டு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஓடுறான் நைட்டு பார்க்கணும் மனுஷன். 500 ரூபா போயிடுச்சு, 600 ரூபா போச்சு. இந்த 500 ரூபா 600 ரூபா நாளைக்கு சம்பாதிச்சிடலாம். ஆனா அவரை விட்டு விடுவாயானால் இறக்கம் காரூண்யத்தெல்லாம் பணம் கொடுத்து சம்பாதிக்க முடியாது. 500 ரூபா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், நல்லா மனசுல ஆழமா ஏத்திங்க. ஆனா தேவனுடைய இரக்கத்தையும் காருண்யத்தையும் அவரோடு ஐக்கியம் வச்சிருந்தாதான் சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற விஷயம் கிடையாது. சமாதானம், என்னுடைய சமாதானம்னு சொல்றாரு. சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய இரக்கம் காருண்யம் எல்லாம் உங்க காசு கொடுத்து வாங்க முடியாத விலை மதிப்பற்றதை அவரோடு ஐக்கியப்படும் போது இலவசமாய் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க பக்திமானால் அல்ல, புத்திமான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பூமியை விட எத்தனையோ மடங்கு அதிக அளவு உள்ள நட்சத்திரங்களே வானத்துல கோடா கோடியா இருக்கு. அவைகளெல்லாம் தேவன் கட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஞானத்தை பாருங்க, அவருடைய வல்லமையை பாருங்க, அவருடைய இரக்கத்தை பாருங்க, அவருடைய காருண்யத்தை பாருங்க. எப்பொழுதும் நான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்க பிரச்சனை மீதே உங்க கண்ணை வைக்காம உங்க கண்களை தேவனையும் அவருடைய ஞானத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவரோடு ஐக்கியப்பட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் இருப்பீர்கள். அவரோடு ஐக்கியப்படுங்க. அவர் பெரியவர். எவ்வளவு பிரச்சனை உங்களை நெருக்கலாம், எவ்வளவு போராட்டம் உங்களுக்கு வரலாம், எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் சரி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, அவரோட நான் ஐக்கியப்பட்டுவேன்னா எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ எதுவாயினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நல்லா புரிஞ்சுங்க, எதுவுமே என்ன தேவனை விட்டு பிரிக்க முடியாது. அவர் ஆடல ஐக்கியத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அந்த அறிவு உங்களுக்குள்ள வந்துட்டா எந்த ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க நல்லவங்களா இருக்கலாம், சன்மார்க்கரா இருக்கலாம், உத்தரமாரா இருக்கலாம், பாவம் செய்யாதவங்களா இருக்கலாம். ஆனா என் பிரச்சனை என்னுடையதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குன்னு தேவன் சொல்றாரு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. அவருடைய காருண்யத்தையும் அவருடைய இரக்கத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரோடு ஐக்கியப்படும் போது காலை தோறும் உங்களுக்கு புதிய புதிய கிருபைகளை தேவன் தருகிறாராமே. அதனால தேவனாய் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல, உங்க குடும்பத்து மேல, உங்க தொழில் மேல அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இந்த வெளிச்சம் உங்களுக்கு வரும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே வந்து பரிபூர்ணமாய் பலிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு நட்சத்திரத்தை உங்களால கீழே இறக்கி கொண்டு வர முடியுமா?
அவ்வளவு நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவ்வளவு நட்சத்திரங்களை இணைத்து வைத்திருக்கிறார். அவ்வளவு நட்சத்திரங்களும் நம்ம தலைமையில விழாம கட்டி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனோடு நான் ஐக்கியப்பட்டிருப்பது எனக்கு கொடுத்து வைத்த ஒன்றியா. அப்படிப்பட்ட தேவனோடு உறவாடவும் அவரோடு பேசவும் பழகவும் எனக்கு கிடைத்தது ஒரு மாபெரும் சிராக்கியம் என்ற அந்த அறிவும் வெளிச்சமும் வரும்போது நீங்கள் அவரோடு ஐக்கியப்படவும் அவரோட நேரம் செலவழிக்கவும் சபையிலே வந்து கூடி வருவீர்கள். அப்பொழுது அவர் உங்கள் தகப்பனாக, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.